அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம 2 ரோல் வயர் வச்சு மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போற மாதிரி வயர் கூட எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் ரெட் கலர்ல இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கருப்பு கலருக்கு மாறிடும். பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் போடும்போதெல்லாம் அந்த வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும். நீங்க எந்த வீடியோஸையும் தமிழ் நண்பன் சேனல்ல மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம 2 ரோல் வயர் வச்சு மார்க்கெட் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 6.25 அடி வயர் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளையில 10 வயர் எடுக்கணும், ஊதால 15 வயர் எடுக்கணும். எப்படி பின்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நான் கட் பண்ணி வச்சிருக்க வயரெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஊதா வயரை சரிபாதியா மடிச்சுக்கோங்க. வெள்ளை வயர் தான் ரன்னிங் வயர். அந்த பாதி அளவுக்கு இப்ப நம்ம வெள்ளை வயரை அளந்துக்க போறோம். இப்ப இப்படி மடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசிக் நாட் போட போறோம். சொரசொரப்பான பகுதி வெள்ளை வயருடைய சின்ன பகுதியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம பேசிக் நாட் போட்டாச்சு. சாதா முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா வெள்ளை வயரும் ஊதா வயரும் சம அளவுல இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஊதா வயர் வச்சுதான் நீங்க சாதா முடிச்சு போட்டிருக்கீங்க. ஊதா வயரும் சம அளவுல இருக்கான்றத பாத்துக்கோங்க. இத்தினோடு டிஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல, வித்தியாசம் இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வித்தியாசம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு சாதா முடிச்சு போட்டதுக்கு அப்புறமாவும் நீங்க ஊதா வயரை இணைச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஊதா வயரை இணைச்சு ஒரு சாதா முடிச்சு போட்டதுக்கு அப்புறமாவும் அந்த ஊதா வயரு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சம அளவுல இருக்கான்றத நீங்க சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சரி பார்க்கலன்னா நம்ம வயர் கூட எந்த உயரத்துக்கு பின்னணும்னு நினைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு நம்மளால பின்ன முடியாது. ஒரு பக்கம் வயர் அதிகமா நீட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் கம்மியா இருக்கும். அதனால நம்மளால சாதா முடிச்சு போட முடியாது. அதனால ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறமும் வயர் சரிசமனான அளவுல இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெள்ளை வயர் தான் ரன்னிங் வயர். அதனால வெள்ளை வயர்லயே ஒரு ஊதா வயரா எடுத்து சரிபாதியா மடிச்சு இணைச்சுக்கிட்டே வரணும். அடுத்த முடிச்சு இதே மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சிருக்க ஊதா வயரை சேர்த்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ வெள்ளை வயர் எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்க போறோம். நான் இப்ப 5 முடிச்சு சாதா முடிச்சு ஊதா வயர் சேர்த்து நான் பின்னிட்டேன். இப்ப வெள்ளை வயர் வச்சு எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊதால இருந்து நம்ம வெள்ளை கலருக்கு மாத்தியாச்சு. இப்போ வெள்ளை 5 போடுங்க. இதே மாதிரி வெள்ளை 5 ஊதா 5 வெள்ளை 5 ஊதா 5ன்னு மாத்தி போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் இந்த ரன்னிங் வயரோட சேர்த்து நீங்க பேசிக் நாட் போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் போட்டு முடிச்சிட்டேன். 5 ஊதா 5 வெள்ளை 5 ஊதா 5 வெள்ளை. இப்ப ஊதா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஊதாவும் 5 போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த முதல் வரி முடிஞ்சிரும்.
இப்போ ஊதா வயரோடைய அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரான வெள்ளைய நம்ம இப்ப கட் பண்ண போறோம். இப்ப முதல் வரி போட்டு முடிச்சாச்சு. நீங்க ரன்னிங் வயர்ல இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் நாட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து மிடில் லைன் அப்படிங்கிற ஞாபகம் நம்ம வச்சுக்கிறதுக்காக இந்த சென்டர் நாட் போடுறது. இல்லைன்னா பெரும்பாலும் இந்த சென்டர் லைன் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்காக இந்த சென்டர் நாட் போட்டு வச்சுக்கிறோம். முதல் வரியோட ரன்னிங் வயரை இந்த மாதிரி மெஷர் பண்ணி அடுத்த வரியும் நம்ம வெள்ளை வயர் வச்சு தான் போட போறோம். இந்த மாதிரி வெள்ளை வயரை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம முதல் வரியில எப்படி பேசிக் நாட் போட்டோமோ அதே மாதிரி இப்பயும் நம்ம சாதா முடிச்சு போட போறோம். இங்கேயும் வெள்ளை வயர் தான் ரன்னிங் வயர். ரெண்டு வயரும் சம அளவுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சென்டர் லைனுக்கு மேல் பக்கமா நம்ம போட்டுட்டு இருக்கோம். மேல் பக்கமா நம்ம 2 லைன் போட போறோம். கீழ் பக்கமா 2 லைன் போட போறோம். இதே மாதிரி இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வாங்க. ரெண்டாவது லைன் எப்படி முடிக்கிறதுன்னு இந்த லைனோட முடிவுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, கடைசி முடிச்சு ரெண்டாவது வரியோட கடைசி முடிச்சு. இப்ப இது மாதிரி கட் பண்ணிடணும். இப்ப நம்ம 2 வரி போட்டாச்சு. இப்ப நம்ம ரெண்டாவது வரி நம்ம போட்ட மாதிரி மேல் பக்கம் ஒரு வரியும் கீழ்ப்பக்கம் 2 வரியும் போடுங்க. மொத்தம் 5 வரி பேஸ். 5 வரி பேஸ் இப்ப போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் கூடையோட மூளை திருப்புறதுக்கு, கார்னர் திருப்புறதுக்கு ரன்னிங் வயர், ஊதா கலர் வயர் வச்சு நான் இப்ப கார்னர் திருப்புறேன். அதுக்கு இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடணும் முதல்ல. இப்ப கீழே நம்ம எப்படி வெள்ளை வயரை ரன்னிங் வயரை வச்சு பின்னணுமோ அதே மாதிரி இப்போ ஊதா வயரை நம்ம ரன்னிங் வயரா வச்சு நம்ம இப்போ பின்ன போறோம். இதுதான் முதல் மூலை, ஃபர்ஸ்ட் கார்னர். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க.
இரண்டாவது மூலை, ரெண்டு ரோல் வயர் வச்சு நிறைய மாடல்ல கூட பின்னிருக்கோம். சிவன் கண்ல பின்னிருக்கோம், நெல்லிக்காய் முடிச்சுல பின்னிருக்கோம், சாதா முடிச்சுல பின்னிருக்கோம், லஞ்ச் கூடையும் நம்ம பின்னிருக்கோம், சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போற லஞ்ச் கூடையும் நம்ம பின்னிருக்கோம். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் கூடையும் நம்ம பின்றோம். நீங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விதவிதமான மாடல்ல நீங்க லஞ்ச் கூட எல்லாம் எப்படி பின்னலாம் அப்படின்னு நீங்க கத்துக்கலாம். பிஸ்கெட் நோட்லயே லஞ்ச் கூட பின்னிருக்கோம். ரெண்டு ரோல்ல லஞ்ச் கூட மட்டும்தான் பின்ன முடியுமான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போற கூடையும் நம்மளால பின்ன முடியும். அதுக்கு தான் மார்க்கெட்டுக்கு பின்ற கூடைன்னு தனியா இந்த கூடையை எப்படி பின்றதுன்னு பின்னி காமிச்சிட்டு இருக்கேன். பேசிக் நோட் எப்படி போடுறதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நோட் எப்படி போடுறதுன்றத இன்னும் எளிமையான முறையில நீங்க கத்துக்க முடியும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சிவன் கண் முடிச்சு எப்படி போடுறதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிஸ்கெட் நோட் எப்படி போடுறதுன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்ப மூணாவது மூலையை நம்ம திருப்பியாச்சு. முதல் மூலை, ரெண்டாவது, மூணாவது மூலை இப்ப நம்ம திருப்பிட்டோம். அதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தா நாலாவது மூலையும் இது மாதிரி நீங்க திருப்ப முடியும். எல்லா முடிச்சும் தனித்தனியா எப்படி போடுறதுங்கிறத எளிமையான முறையில சொல்லி கொடுத்துருக்கோம் EPN தமிழ் நண்பன் சேனல்ல. நீங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எளிமையான முறையில எப்படி முடிச்சு போடுறதுன்னு நீங்க கத்துக்கலாம். பிஸ்கெட் நாட், சிவன் கண் நாட், நெல்லிக்காய் நாட், அப்புறம் சாதா முடிச்சு அந்த பேசிக்கா நாட் எப்படி போடுறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூட பின்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஒரு ரோல் வயர்ல எப்படி கூட பின்றதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ரன்னிங் வயர் வச்சு பின்றது எப்படின்னு போட்டிருக்கோம். கிராஸ் கட் வயர் வச்சு பின்றது எப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கூடைய பின்னிட்டு கூட நீங்க இந்த ரெண்டு ரோல்ல உள்ள மார்க்கெட் கூட நீங்க பின்னி பழகலாம். இப்ப நம்ம நாலாவது மூலை திருப்பியாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம எப்போ எந்த இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு நம்ம இப்போ பின்னிக்கிட்டே போயிடுவோம். செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆயிடும். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க, நாலு மூலையும் நான் காமிக்கிறேன். முதல் மூலை, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, நாலு மூலையும் நம்ம திருப்பியாச்சு. நான் இன்னொரு ரெண்டு லைன் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த மூலை எப்படி வந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் ரெண்டு வரி போட்டு முடிச்சிட்டேன். இப்ப பாருங்க, 1 2 3 4 4 மூலையும் திருப்பினது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஊதா வயர் வச்சுதான் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. இது பேஸ். தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டு வாங்க. 5 வரி ஊதா வரி போட்டதுக்கு அப்புறமா வெள்ளை வயர் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்றேன்.
இப்போ 5 வரி ஊதா வயர்ல போட்டு முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணிருங்க வயரை, இந்த மாதிரி ஊதா வயரை. இப்போ வெள்ளை வயர் எடுத்து நம்ம கோர்க்கிறோம். அந்த வயரை உள்ள மடிச்சு விட்டு நம்ம மூளை திருப்பும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அது மாதிரி உள்பகுதியில, கூடையோட உள்பகுதியில நீங்க கோர்த்து விட்டுருங்க. இந்த வெள்ளை வயரையும் இப்போ உள்ள இப்படி கோர்த்து விட்டு இதையும் கூடையோட உள்பகுதியில கோர்த்து விட்டுருங்க. நம்ம மூளை திருப்பும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி கோர்த்து விடணும். ஊதா வயரை உள்ள மடிச்சு விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு கோர்க்க ஈஸியா இருக்கும். மடிச்சு ஊதா வயரை நீங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி பின்னுங்க. இப்ப பாருங்க கலர் மாறிடுச்சு. கீழே வந்து பிளெயின் ப்ளூவா இருந்தது, இப்போ வெள்ளையும் ஊதாவும் சேர்ந்த கலருக்கு இப்போ மாறிடுச்சு. நம்ம இப்போ கலர் மாத்திட்டோம். இதே மாதிரி ப்ளூ கலர்ல 5 லைன், வெள்ளை கலர்ல 5 லைன், ப்ளூ கலர்ல 5 லைன், வெள்ளை கலர்ல 5 லைன் போடுங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊதா கலர் ரன்னிங் வயரை கட் பண்றோம். கட் பண்ண வயரை உள்ள இப்படி கோர்த்து விடணும். முதல் நாட் இல்ல, ரெண்டாவது நாட் இல்ல, மூணாவது நாட்டோட பின்புறமா இந்த மாதிரி கோர்க்கிறோம். அந்த வயரை ஃபுல்லா இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி 1, 2, 3வது நாட்ல இந்த மாதிரி கோர்த்து விடுங்க. இந்த கூடை நீளமா உயரமா இருக்கும். மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்காக பேக் மாதிரி பின்னிருக்கும். இந்த கூடையை நீங்களும் மார்க்கெட்டுக்கு இதே மாதிரி உயரமான கூடைய, கியூட்டான கூடைய எடுத்துக்கிட்டு போங்க. இப்போ இந்த வயரை தொடர்ந்து அடுத்தடுத்த முடிச்சுகள்ல நீங்க உள்பக்கமா நீங்க இப்படி கோர்த்து விட்டுக்கிட்டே வரணும். கோர்த்து விட்டுக்கிட்டே வந்துட்டு எக்ஸஸா அதிகமா நீட்டிக்கிட்டு இருக்க வயரை நீங்க கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்பனாதான் வந்து உங்க கைய குத்தாது வயர், இல்லைன்னா உங்க கைய குத்தும். இது மாதிரி அடுத்தடுத்த முடிச்சுகள்ல இது மாதிரி கோர்த்துக்கிட்டே வாங்க. நம்ம மூளை திருப்பும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அது மாதிரி கோர்த்துக்கிட்டே வாங்க. இப்ப நான் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி கூட ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்படி தடவி பாத்தீங்கன்னா கையை குத்தக்கூடாது, அப்பனாதான் ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சிருக்க வயர்லாம், மிச்ச பீஸ் வயர்லாம் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க. இப்ப நம்ம சூப்பரா கியூட்டா சின்ன மார்க்கெட் கூட பின்னி முடிச்சாச்சு. இதுல நம்ம ஊதா வெள்ளை, ஊதா வெள்ளை, ஊதான்னு 5 வரி நம்ம போட்டிருக்கோம். சின்ன சின்ன 5 கட்டமா இருக்கு. நம்மளுடைய கியூட்டான மார்க்கெட் கூட ரெடி ஆயிடுச்சு. நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த கூடையை இனிமே எடுத்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.